இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் நிற்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டதா. அதனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை உண்டு. குறுகிய எண்ணம் இருக்காது. குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதீர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் 41 பேர் இறப்புக்கு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள். ஒருபோதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல 100 பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய 41 பேர் இறந்த அந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது. சாமானிய மக்கள் வரைக்கும் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துகிட்டாங்கன்னு சொல்லுது. அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள். சட்டமன்றத்தில் அவை நாகரிகம் தெரியாம கேலியும் கிண்டலுமா அந்த கருணை விவகாரத்தை பேசினாங்க. தைரியம் இருந்தா விஜய் கைது செய்திருக்குமா? விஜய் கைது செய்திருந்தா 2026 மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிருக்கும் நான் கட்சியோட துணைக்குள் செல்லுறேன் சொல்லியிருக்கேன். அவருக்கெல்லாம் பார்த்து அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு ரவுடி போன்ற செந்தில் பாலாஜி நடந்துக்கிறாருங்கிற விமர்சனத்தை ஆதரவு நான் பேசுறாரு. யார் ஓடி ஒளிஞ்சது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்றாரு. அதுக்கெல்லாம் எதிர்வினை தெரிவிக்காம 41 பேர் இறந்த உடனே துண்டக்காரன் துணியாக்காரனே யார் எங்க இருக்கானே தெரியல. ஓடி ஒழிச்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில அங்க இருக்கவங்கிட்ட நானும் ரவுடி தான்னு சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நேற்றைய தினம் தாவேக பொதுக்குழுவில் பேசிய விவகாரங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து முழுமையான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.